வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த ஆட்சி 1 வருஷமோ 6 மாதமோ இல்லை 3 மாதம்தான் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எல்லா எதிர்கட்சியுமே இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு வர்றது வழக்கம்தான். ஆனால் இப்போ பேசுகிறது வேறு விதமாக இருக்குது. இதை நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஏன்னா 1 வருஷம் 1.5 வருஷம்தான் நீடிக்கும் இந்த ஆட்சி, அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள்லாம் இவங்க எதிர்கட்சிக்காரங்க பூரா சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 3 மாதம் தான் நீடிக்கும் இந்த ஆட்சி அப்படின்னு இருக்காரு. எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது, 5 இடத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, 5 இடத்துலையுமே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதாவது இவங்க நிப்பாட்டுற ஆளே ஜெயிக்க போகிறாங்க. அண்ணாமலை நிற்க போகிறாரு, அண்ணாமலை ஜெயிக்க போகிறாரு. அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அந்த கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே புகைச்சலாக இருக்கும், அல்லது புகைச்சலாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இதோட வாபஸ் வாங்கிட்டு ஆட்சி கவுந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு. நம்ம இதைத்தையும் சொன்னோம், நீண்ட நாள் நீடிக்கிறது கஷ்டம், ரொம்ப எதிர்கட்சிக்காரங்க கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், ரஜினிகாந்தை மையப்படுத்துகிறாங்க. ரஜினிகாந்த் களத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் அவங்க பொண்டாட்டியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலை. தொகுதி வாரியாக, ஊர் வாரியாக, மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் எல்லாரும் எங்கிட்ட வந்து சேருங்க, எல்லோரும் நாட்டை திருத்துவோம், நாட்டை ஒசத்துவோம் அப்படிங்கிற மாதிரி லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு பேட்டியில் உடனடியாக அவங்களும் பேட்டி கொடுத்து அவங்களும் வேலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. மக்கள் மேடைன்னு அவங்க ஒரு பேரை வச்சு அவங்க ஆளப்புறா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கிட்ட அண்ணாமலை வேறு 17 லட்சம் பேரை உறுப்பினராக்கி அவர் வேறு தனி அணியாக போய்கிட்டு அவருடைய ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு கட்டத்தில் சேர போகிறாங்க அப்படிங்கிறத போன வீடியோவிலே நம்ம சொன்னோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அணியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா எதிர்கட்சி இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் எப்போவுமே பெரும்பாலும் ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் ஜெயிக்கும். இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள் அப்படித்தான் தமிழ்நாடை பொறுத்தளவில் இருக்குது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய இடைத்தேர்தலெலாம் காசுகள் 2000 3000 கொடுப்பாங்க ஆளுங்கட்சி பூரா. திமுக இருந்தால் அதிமுக நின்றா, அதாவது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க பூரா காசு 2000 3000 கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஓட்டுக்கு ஏறி வந்து ஓட்டு போடுவாங்க. 50,000 ஓட்டு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். இப்படித்தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் தேர்தல் பூராமே. ஆனால் இந்த தேர்தலில் பெரிய கட்சிகள் 2 கட்சியுமே படுதோல்வி அடைஞ்ச வெளியில் நிற்க புதுசாக வந்த விஜய் ஆட்சியை பிடிச்சி விட்டார். இவர் புதுசாக ஒரு ஆட்சியை இடைத்தேர்தல் சந்திக்கிறார். இவர் ஒரு நிர்வாக போங்க, தனியாக காட்டணும், தனியாக நம்ம செய்யணும் அப்படின்னு போது ரொம்ப தீவிரமாக சுற்றுப்பயணம் வைக்காமல் ஆஃபீஸில் லெவலில் எல்லாத்தையும் இறுக்க பிடிச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாரு விஜய். இப்போ இடைத்தேர்தல் வருதுன்னு வைங்க, விஜய் காசு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஓட்டுக்கு? இப்போ நான் கேட்கக்கூடிய நேரடியான விஷயம் அதுதான். நேரடியாக காசு கொடுக்க மாட்டார். நேரடியாக காசு கொடுத்தா சிரமம் ஏற்படும், அல்ல சிக்கல் ஏற்படும் அப்படின்னு அவருக்கும் தெரியும். இப்போ திமுக அதிமுக நிற்கலை, அண்ணாமலை வேட்பாளர் போட்டு 5 தொகுதியோ 6 தொகுதியோ போட்டு நிற்கிறாரு. அப்போ அண்ணாமலை காசு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அதுக்கு நமக்கு தெரியலை. அப்போ எல்லா கட்சியும் ஒரே அணிக்கு அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க, விஜய் மட்டும் தனியாக ஒரு அணியில் நிற்கிறார். அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் அந்த கட்சியில் ஒரு அணியில் நிற்கிறார் அவர். இவங்களை எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் பூரா ஒன்று திட்டம் திட்டேன், எந்த வகையிலுமே ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு திட்டம் திட்டேன். இதுக்கு யார் அப்படின்னு கேட்டால், இடைத்தேர்தலில் ரஜினிகாந்த் பிரச்சாரத்துக்கு வர்றாராம். நம்புவீங்களா? இடைத்தேர்தலே ரஜினிகாந்த் பிரச்சாரத்துக்கு வர்றாராம் 5 தொகுதியிலையுமே. லதா ரஜினிகாந்த் சொல்லி, அல்லது ரஜினிகாந்தே லதா ரஜினிகாந்த் சொல்லி எல்லாரும் நம்மளை பேசி இடைத்தேர்தலே அந்த களத்தில் இறங்குறாராம். இந்த நிலையிலையும் விஜய் தனி மெஜாரிட்டி அடைஞ்சிடவே கூடாது. காபந்து அரசு இதே மாதிரி மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசை உருவாக்கி இதே மாதிரியே போய் 1 வருஷம் 1 வருஷம் கலைச்சி விட்டுற வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் வெறி கொண்டு இருக்கிறதா நமக்கு வரக்கூடிய செய்தியை சொல்லுது. சரி, ரஜினிகாந்துக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்கா இல்லையா நாட்டில்? நான் தெரியாமல் கேட்குறேன். உண்மையிலே ரஜினிகாந்த் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியுமா அல்ல ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறத 2020 2021 தேர்தலில் வந்துச்சு. 2018 19 காலாப்படம்னு நினைக்கிறேன். அந்த காலாப்படத்தினுடைய வசூலை, காலாப்படம் எந்திர படம் 2-3 படத்தை கணக்கெடுத்து இதே இந்தியாவுடைய கணக்கெடுக்க போனேன் எல்லா இடத்துலையுமே. நான் ஏற்கனவே பல வீடியோவில் பேசியிருக்கேன், இருந்தாலும் கேட்காதவங்க இதை வந்து கவனமாக கேட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த காலாப்படம் எந்திரியம் படம் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு ஒவ்வொரு தேட்டராக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேட்டராக போய் கேட்குறாங்க, கணக்கெடுக்கிறாங்க. இது 80 நாள் ஓடிச்சு, 100 நாள் ஓடிச்சு அப்படி கணக்கெடுக்கிறாங்க. சரி, வசூல் எவ்வளவு? வசூல் வந்து 800 கோடி 700 கோடி அப்படின்னு அதை ஒரு கணக்கை சொல்கிறேன். அப்போ இந்தியாவுடைய காரன் சொன்னான்னா எல்லா தேட்டர்லையும் கணக்கு பண்ணி 80 நாள் 70 நாளாக விட்டுருங்க, 50 நாள் கொடுங்க, 40 நாள் கணக்கு கொடுங்கன்னு நான். இப்போ 40 நாள் கணக்கு கொடுத்துருக்கேன் எல்லா தேட்டருக்காரனும். வேணாம் 20 நாள் கணக்கை மட்டும் கொடுங்க, ஒரே குழப்பமாக இருக்கு அவங்களுக்கு, கணக்கு எடுக்கிறவனுக்கே குழப்பமாகி போச்சு. வேணாம் 20 நாள் கணக்கை மட்டும் கொடுங்க அப்படின்னா, 20 நாள் கணக்கு இவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், இவ்வளோ ரூபா டிக்கெட்டு, இத்தனை பேருக்கு வெயிட்டிங் நின்றுருக்கேன், இத்தனை பேர் டிக்கெட் கிடைக்கல, இத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டேன் இந்தியாவுடைய காரன். அப்போது அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை கணக்கில். என்னடா இது,
20 நாளைக்கு வந்துட்டு 20 நாளைக்கு கணக்கு நமக்கு தெளிவாகலையே, ஒரு கணக்கு எப்படி தான் எடுக்கிறது அப்படின்ட்டு அப்போ செஞ்சானா, முதல் 5 நாளைக்கு மட்டும் கணக்கு கொடு, மற்ற கணக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டானா ஒரே அடியில். எத்தனை மெட்ராஸில் எடுத்திருக்கேன், திருச்சியில் எடுத்திருக்கேன், மதுரையில் எடுத்திருக்கேன், மானாமதுரையில் எடுத்திருக்கேன், திருநெல்வேலியில் எடுத்திருக்கேன், எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் எடுத்திருக்கேன், விழுப்புரத்தில் எடுத்திருக்கேன், எல்லா இடத்துலையுமே காரைக்குடியில் எடுத்திருக்கேன், புதுக்கோட்டையில் எடுத்திருக்கேன், எல்லா வேலூரில் எடுத்திருக்கேன், தருமபுரியில் எடுத்திருக்கேன், கிருஷ்ணகிரியில் எடுத்திருக்கேன், எல்லா பக்கமும் எடுத்துட்டேன் கணக்கு. எடுத்துட்டு முதல் 5 நாள் 6 நாள் கணக்கை மட்டும் கொடுங்க, காலா படமும் எந்திரியம் படமும் எவ்வளோனா ஓடிச்சு, எப்படி ஓடிச்சு, அது வசூலை மட்டும் கொடுங்க அப்படின்னா. அப்போ 6 நாள் கணக்கை கொடுத்தாங்க எல்லாம் தேட்டர். ஒவ்வொரு தேட்டருக்காரனும் ஒவ்வொரு ஊரில் வேறு வேறு மாதிரி இருக்கும். மெட்ராஸு, மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரி பெரிய டவுன்களில் ஒரு கணக்கு, இந்த மாதிரி 2வது தர நகரங்களில் இன்னொரு கணக்கு எடுத்தாங்க. முதல் தர ரகங்களில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் 5 நாள் 6 நாளைக்கு ஒரு டிக்கெட்டினுடைய விலை 3500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரஜினிகாந்தனுடைய காலா படத்தை ஒரு டிக்கெட் 3000 ரூபா 3500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரி, எத்தனை பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னா 65 லட்சம் பேர் 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபா டிக்கெட் மட்டும் பார்த்தேன் வந்து எண்ணிக்கை 65 லட்சம் பேரா பார்த்தீங்களா? 65 லட்சம் பேர் பார்த்துருக்கானா முதல் 5 நாள் 6 நாள். அப்புறம் 10 நாள் 20 நாள் கணக்கு எடுத்தால் போயிருந்து கோடிக்கணக்காக போயிடுவான். 1 கோடி 2 கோடி 3 கோடி கொடுப்பாங்க. அதனாலே அவனுக்கு குழப்பம் வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆக மொத்தத்தில் அவன் என்ன எழுதுறேன், இந்தியாருடையக்காரன் கணக்கு எடுத்து வந்தவொடனே ரஜினிகாந்தினுடைய அடிப்படை ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டா 1 கோடி ஓட்டு. எனக்கு எடுத்த கணக்கு போட்டு 2000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாக்குள்ள டிக்கெட் கொடுத்து பார்த்த எண்ணிக்கை 1 கோடி பேர் இருக்கான். அப்போ இவருக்கு இந்த 1 கோடி ஓட்டு வந்து சுயராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துட்டேன். எல்லாருக்க ஓட்டு போட்ட படம் பார்த்தேன் பூரா ஓட்டு போடுவேன்னா அதில் 5% 10% போட்ட மாட்டேன். ஆனால் எல்லாரும் ஓட்டு போட்டேன்னா 2.5 கோடி ஓட்டு வருது ரஜினிகாந்துக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு சொன்னேன், ரஜினிகாந்தனுடைய கணக்கு எடுத்து அன்னைக்கு சொன்னேன். அப்போ ரஜினிகாந்த் ஆட்சிக்கு வந்தால் உடனே ஜெயிச்சிருவார், வென்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கருதேன். உடனே பிரசாந்த் கிஷோர் தான் ஸ்டாலினுக்கு வடிவமைச்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் எதிர்கட்சியாக வர்றதுக்கு எடப்பாடியை விழுத்தாட்டிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் உங்கள் பிளான் போட்டு தரேன்னு சொன்னார். ரஜினிகாந்த் அரசியலில் வர்றேன்னு சொன்னார், 20 19 சொன்னார். அதோட பிரசாந்த் கிஷோர் பீகாரில் படுத்துக்கிட்டார் போடியை பற்றி. என்ன காரணம்னா, நான் போட்டிருக்கக்கூடிய அத்தனை பிளானும் படடோமா கிப்பீஸ் வச்சுக்கா வழுக்கு தலையில் அவருக்கு ஸ்டாலினுக்கு இப்படியா இருந்துச்சு முடி. இவருக்கு முடி நான் அடர்த்தியாக இருக்கவருக்கு வயசு என்ன ஸ்டாலினுக்கு 15 16 20 அவருக்கு வயசு 75. கிப்பீஸ் வச்சுக்கிட்டார். டோப்பா முடி பூராமே டோப்பா முடி வச்சுக்கிறணும். உங்கள் தொழில் ஸ்டாலின்னு போகணும், பஞ்சாயத்து போர்டுக்கு போகணும். எப்போயுமே ஏற்கனவே சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு திண்ணை வச்சுருப்பாங்க, அதில் 10 பேர் உட்காரணும், அதில் நீங்கள் கலந்துரை பண்ணணும். அதை பண்ணி இதை பண்ணி வேறு பொய்யா பேசணும். பேசுகிற பூரா பொய்யாத்தே இருக்கணும், உண்மை அடித்து போட்டாலும் வரக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்த வார்த்தை இது பூராமே. அவர் அதே மாதிரியே பண்ணார். பண்ணிக்கிட்டு போனோன்னே ஸ்டாலின் செல்வாக்கு கூட்டிகிட்டு வருது, ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வர போறீன்ட்டார். இவர் உடனே போய் படுத்துக்கிட்டார் பீகாரில். நான் வர முடியாதியா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாராம். ரஜினிகாந்த் வராத பட்சத்தில் தான் ஸ்டாலினை முதலமைச்சராக என்னால் ஆக்க முடியும். ரஜினிகாந்த் வந்துட்டா என்னால் ஆக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பவர்ஃபுல்லான அவருக்கே ஓட்டு போடுவாங்க, அவரே செய்ப்பாருன்ட்டானா ஒரே பட்சத்தில் பிரசாந்த் கிஷோர். அப்போ ரஜினிகாந்த் குவியில் கொரோனா நேரமான எனக்கு அங்கே வலிக்குது நான் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஓடியே போனார். கொரோனாவில் காரணம் காட்டி ஓடியே போனார். ஓடி போன உடனே பிரசாந்த் கிஷோர் இனிமேல் நீதே சிஎம் அப்படின்ட்டு உடனே எழுதி கொடுத்தாப்புல. நீயே சிஎம் 150 சீட்டு உனக்கு நான் எழுதி தெரிஞ்சு எழுதி கொடுத்துட்டாப்புல. அப்புறம் 150 சீட்டு அதே மாதிரி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரியே ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துட்டார். ரஜினிகாந்த் ஓடியே போனார். இப்போ அன்னைக்கு கலை வேற, இன்னைக்கு கலை இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ரஜினிகாந்துக்கு ஆதரவு இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு கணக்கு 1.5 கோடியிலேருந்து 2.5 கோடி ஓட்டு வரைக்கும் இந்தியாவுடைய காரன் எழுதி வச்ச கணக்கு இருக்குது. அதிமுகவுக்கு 1 கோடி ஓட்டு, திமுகவுக்கு 1 கோடி ஓட்டு, அதே போல் ரஜினிகாந்துக்கு மட்டும் 2 கோடியிலேருந்து 2.5 கோடி ஓட்டு வரைக்கும் அவன் கணக்கு சொல்லியிருந்தேன். இப்படிலாம் கணக்கு, ஏன்னா மொத்த ஓட்டு 5.5 கோடி தான், அப்போ 4.5 கோடி தான். இப்படி இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் வந்துட்டார், ஆட்சியும் பிடித்தார். விஜய்க்கு விழுந்தக்கூடிய ஓட்டு 1,72,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. அந்த கட்சியில் யாராவது பொதுமக்கள் பூரா குத்திட்டேன். 1,72,000 1,72,00,000 ஓட்டு விழுந்திருக்கு விஜய்க்கு. இப்போ ரஜினிகாந்த் வர்றாரு, பிரச்சாரத்துக்கு வர்றாரு, முதலமைச்சர் கேண்டேட்டாக வர தேர்தலில் நிற்கிறாரு. இப்போ இந்த 2 கோடி ஓட்டு ரஜினிகாந்துக்கு விழுகுமா? சரி, அப்படி அவர் 2 கோடி ஓட்டு வாங்கினார்னா இந்த அதிமுக காலியாகுமா, திமுக காலியாகுமா, அல்லது விஜய் காலியாவாரா? இது நமக்கு மெயினான பாயிண்ட். ஏன்னா நான் பல பேர்கிட்ட தொடர்பு வச்சு சமீப காலமாக ஒரு 10 நாளுக்குள்ளே பல பேரை 20 நாளுக்குள்ளே எப்போ விஜய் லீடிங் வந்துட்டாரோ, ஆட்சியை பிடிக்க கோர்னாரோ கவர்னர், அப்போ இருந்து நான் எல்லாத்தையும் ரஜினி மன்றத்தில் இருக்கவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்கள வயசானவங்க பூரா போயிருங்க, 65 வயசு 70 வயசு 45 வயசு 50 வயசு இப்படியே இருக்காங்க. அவங்க ரஜினிகாந்த் இளமையான ஆட்கள் இருக்காங்களா நமக்கு தெரியல, அவங்கள நம்ம தொடர்பு வைக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் ரசிகர் பூரா
எங்களுக்கு நாங்கள் எலெக்ஷனில் வர்றோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒருத்தர் உறுப்பினர் சேர்க்க அந்த பாம்பு இந்த பாம்பு அட்டை கிட்ட அங்கேயும் அலைஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் 40 லட்சம் 30 லட்சம் செலவு அவங்க தகுதி வாரியாக செலவழிச்சிட்டான். வரலைன்னு சொன்னோன்னா நம்ம கோபமாயிட்டான். அவர் மேலே ரொம்ப கோபமாக தான் இருந்தோம். அப்புறம் காலப்போக்கில் அந்த கோபம்லாம் சரியாயிருச்சு. அவர் வந்தால் போதும், நாங்கள் வேலை பார்க்க தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரஜினிகாந்த் வந்துட்டா ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க. ரஜினிகாந்த் வந்துட்டா ஓட்டு போடுவாங்க. ஆனால் பொழுதனைக்கு சினிமா நடிகருக்கே ஓட்டு போடுவாங்களா? அது ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்குல்ல. பொழுது இப்போதே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கை கூட கண்ண கழுவலை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தை திருப்பி நான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்டான்னு சொன்னால் முகம் சுளிப்பாங்களா, இல்லை ஓட்டு போடுவாங்களா, இல்லை திருப்பி வேணா சினிமாக்காரங்களாம் வந்து கூட்டிட்டாங்களா, இவங்களை முகத்திலே முடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா நமக்கு தெரியல. ஆனால் ரஜினி ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டாலே 1 கோடி ஓட்டு 2 கோடி ஓட்டு வரும்னு தான் எல்லாருமே கணிக்கிறாங்க. அதனால தான் அவரை வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்காங்க, எல்லாருமே எடுத்து வச்சுருக்காங்க. என்னுடைய கணிக்கை ஏன்னா, எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அரசியலில் வந்து இறங்கினார். சிவாஜி கணேசன் திராவிட கழகத்தில் தான் ஆர்வமாக இருந்தார்னு கூட சொல்கிறாங்க. கடைசியில் எம்ஜிஆர் கை ஓங்கணுன்னு ஒரு கோவிச்சுக்கிட்டு போய் திருப்பி காங்கிரஸில் போய் சேர அவங்கள இங்கே முன்னிறுத்தினாங்க. சிவாஜி கணேசன் இங்கே காங்கிரஸில், இங்கிட்டு எம்ஜிஆராக இங்கிட்டு சிவாஜி கணேசன் சொல்லி முன்னிறுத்தினாங்க. ஆனால் கடைசியில் எம்ஜிஆரத்தே ஜெயிக்க வச்சாங்க, சிவாஜி கணேசனை கை கழுவி விட்டாங்க ஜனங்கள். அவர் தொகுதியில் கூட ஜெயிக்கவே முடியல. 2-3 தொகுதியில் நின்றார், எம்பி நின்றார், எம்எல்ஏ நின்றார். கடைசி வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியல. அப்புறம் கடைசியில் அவர் அரசியலில் அவரே இல்லாமையே போயிட்டார். சினிமா நடிகர் நவரச நாயகன் அவர் சினிமாவில் தான் பேர் வாங்கினார், அரசியலில் அவரால் பேர் வாங்க முடியலை. அதே மாதிரி கதை வருமா தமிழ்நாட்டுக்குள்ளே? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறாப்புல இருக்குது. அதே மாதிரி சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆரத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அது மாதிரி விஜய் ஏற்றுக்கிறாங்களா, ரஜினிகாந்தை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறத அப்படி ஒரு கணக்கு கூட ஒரு ஸ்டாண்டு வந்தாலும் கூட வரலாம் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரஜினிகாந்த் கட்டாயமாக அரசியலில் இறங்கக்கூடிய வேலைகளில் அங்கே போயஸ் காட்டன்லேருந்து ஒவ்வொரு ஆளையாக ஏய் விட்டுக்கிட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போதைக்கு. இப்போ விஜய் வர்றாருங்கிறது வரமாட்டார் அல்ல கவுந்துரும் ஆட்சி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தளவில் விஜய் ரொம்ப வலுவாக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. 5 பைசா லஞ்ச லாவணியம் உள்ள எல்லா பேரும் பயந்து சாகிறேன். எம்எல்ஏ பூரா ஜெயலலிதாவுக்கு தான் பயந்து செத்தேன். அப்போ நான் பார்த்தபோது ஜெயலலிதாவுக்கு எம்பி எம்எல்ஏ மந்திரி பூரா ஒன்றுக்கு இருந்து போவேன். இப்போ அதே ஒன்றுக்கு இருக்க அதே பையன் விஜய்கிட்ட பயப்படுறாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னு வால் போஸ்டராக அடித்து விட்டுட்டாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மாவட்டம் 2 மாவட்டம் தாண்டி ஒரு எம்எல்ஏ எங்கள் ஊருக்கு ஒரு விஷயத்துக்கு காது ஊத்துக்கு வர்றாருன்னு அடித்து விட்டாங்க. விட்டுன உடனே அவர் வரல, பிறப்பிட்டாப்புல. அங்கே ஊர்லேருந்து பிறப்பிட்டாப்புல நான் வந்துக்கிட்டீங்கன்னு செட் ஆகுப்பா. திருப்பி வந்தால் இங்கே இருக்கவன் ஃபோன் பண்ணி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஆள் கேட்க போடுகிற வச்சு உங்களை படோடமாக இங்கே வரவேற்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று ஃபோன் பண்ணி நான் வரலப்பா அப்படின்ட்டாப்புல. வேணாம், தலைமைக்கு ரிப்போர்ட் போயிடுவோம், என்னை போவே கூடாதுருக்காங்க. அப்படி போனால் குடும்ப நண்பர் விஷயமாத்தான் போயிட்டு வரணுமே ஒழிய உனக்கு கட் அவுட்டு, உனக்கு சால்வை, உனக்கு மாலை மரியாதை கொடுத்து அப்போல்லாம் தேவையில்லை அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதனால் நான் வரல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு பயந்த காலம் ஒன்று இருந்துச்சு. இப்போ விஜய்க்கு அந்த கட்சிக்காரங்க பயப்படுறாங்க. இதுதான் விவரம். இப்போ அண்ணாமலை 2 பேர் களத்தில் இறங்கி, இப்போ ரஜினிகாந்த் அண்ணாமலை களத்தில் இறங்குறாங்க. அது ரஜினிகாந்த் தான் சிஎம் கேண்டிடேட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் விஜய் போய்கிட்டு இருக்க போக்கு ரொம்ப கனமான ஸ்ட்ராங்கான நிர்வாகத்தை உருவாக்குறப்ப யாருக்குமே தெரியாது. அது அரசியல் கூர்மையாக கவனித்து பார்த்தா தெரியும். காலையில் கொண்டு வந்த சாப்பாடான் நைட்டு சாப்பிட்டு அங்கனே தூங்கிடுறது, ஆஃபீஸ்லேயே தூங்கிடுறது. வேறு எங்கேயும் அந்த சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணம் வைக்கிறது கிடையாது. ஆஃபீஸில் மட்டும் நிர்வாகம் பார்க்குறது. அதுதான் சரி, அதுதான் கரெக்டு. ஆஃபீஸில் மட்டும் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தி பயங்கரமாக பண்ணுறாப்புல. இப்போ கஞ்சா புழக்கம், கணேஷ் புழக்கம் இதெல்லாம் மட்டுப்பட்டுது. குடிக்கிற வேண்டிய பல பேர்ட்டு நான் கலந்துக்கிட்டே இருக்கேன். என்ன கிடைக்குதா, என்ன ஏதுன்னு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறேன். கிடைக்க மாட்டேங்கிறேன். கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடுமையான நடவடிக்கைக்குள்ளே விஷயம் வந்து இறங்கியிருக்காரு. ஆக மொத்தத்தில் அவங்க ரஜினிகாந்த் வர்றதுக்குள்ளே எதிர்கட்சிகள் பூரா சேர்ந்து அவங்களா ஒரு கிரிமினல் பண்ணி வர கவுத்தணும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே இவர் நிர்வாகத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிற நமக்கு தெரியல. சரி, பார்ப்போம், அரசியலில் பார்ப்போம்.